அனைவருக்கும் வணக்கம். இப்போ கனரா பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நாம எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டெபாசிட்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், ஆர்டி ஆகட்டும், இல்லைன்னா டாக்ஸ் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டெபாசிட்ஸ் டேப்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் இது போனீங்கன்னா டெபாசிட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காட்டும். ஒன்று வந்து டேர்ம் டெபாசிட், இன்னொன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட். ஸோ நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டேர்ம் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டேர்ம் டெபாசிட் தான். பட் இவங்க வந்து அதை அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றதை வந்து அவங்க டேர்ம் டெபாசிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஆப்ஷன் தராங்க. ஒன்று வந்து எஃப்டிஆர், கேடிஆர், டாக்ஸ் சேவர். ஸோ எஃப்டிஆர்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசமோ இல்லை குவார்டர்லியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பயே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். கேடிஆர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கியூமுலேட்டிவா நீங்க வச்சு, அதாவது அந்த டேர்ம் நீங்க ஒரு 1 இயர் போட்டிருக்கீங்கன்னா அந்த 1 இயர் கழிச்சு மொத்தமா உங்களுக்கு கிரெடிட் ஆகிறது தான் இந்த கேடிஆர். டாக்ஸ் சேவர் பாத்தீங்கன்னா அது 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களால ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் இது 3க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எஃப்டிஆரா இல்லை கேடிஆரா டாக்ஸ் சேவரா அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது திருப்பி அது வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகணுமா, இல்லைனா வந்து அது திருப்பி அந்த எஃப்டிலே வந்து திருப்பி ரீட்டைன் ஆகி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதில் எஃப்டிஆர் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு அதாவது மெச்சூரிட்டி வந்து மந்த்லியா இல்லை குவார்டர்லியா, அந்த ஹாஃப் இயர்லியா, அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிலே வந்துட்டு நிறைய ட்ராப் டவுன். ஸோ எதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா கேடிஆருக்குமே அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்து வந்து டாக்ஸ் சேவர். ஸோ இதில் நம்ம என்னவோ அது கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இயர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் சேவருக்கு நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் வந்து மினிமம் வந்து கேரண்டி, மேக்ஸிமம் அதாவது இருக்கணும். மேக்ஸிமமுமே வந்து பார்த்தீங்கன்னா அது 5 இயர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றதுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு வந்து கேடிஆருக்கு வந்து மினிமம் வந்துட்டு 400 days, மேக்ஸிமம் வந்து 444 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுக்குமே எஃப்டிக்குமே அது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி அப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் ஆகி அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான வே. இது வந்து டேர்ம் டெபாசிட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கனரா பேங்க்ல எஃப்டி வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.